லைஃப்பில் இப்போ ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அந்த ஃபுல் ப்ளேமையும் தூக்கி அந்த பொண்ணு மேலே தான் போடுவாங்க. ஒரு பையன் வந்து குடிக்கிறான் அப்படின்னா வந்து அந்த பொண்ணை தான் குறை சொல்லுவாங்க. உன்னால் திருத்தி கூட கொண்டு வர முடியலையா, நீலாம் என்ன குடும்பம் நடத்துகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் வந்து திருந்தணும்னு நினச்சா தான் திருந்துவான், இல்லைன்னா திருத்தவே முடியாது. ஓகேவா? அப்போ ஒரு பொண்ணை தான் குறை சொல்லுவாங்க. அது குறை சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு பொண்ணுக்கு பொண்ணே எதிரி, பையனும் பொண்ணுக்கு எதிரி. ஸோ பொண்ணுக்கு இந்த உலகமே எதிரி, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஏதோ ஒரு பொண்ணு போயிடுச்சு, ஃபேமிலியை விட்டு போயிடுச்சு, ரன்னிங் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பையனை பற்றி யாருமே எதுவுமே பேசுறது கிடையாது. அந்த பொண்ணை என்னென்ன கிளின்னு கிழிச்சு எடுக்க முடியுமோ அது எல்லாமே பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ த்ரிஷா விஜய் மேட்டர் இருக்குது. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் த்ரிஷாவை தான் திட்டுறாங்களே தவிர விஜய் எதுவுமே சொல்கிறது கிடையாது. அவர் அதில் அலோவ் பண்ணுறாரு. பட் இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கல, ஒரு எண்ட் பண்ணி வைக்கல, எதுவுமே பண்ணல. அவர் சைட்லேருந்து ஒரு ஒரு எஃபர்ட்டுமே போடலை. அவர் நார்மலாக இருக்கார். பட் ஆனால் எல்லாருமே வந்து த்ரிஷாவை திட்டுறாங்க. அவரும் தானங்க நார்மலாக இருக்கார். அவரை யாருமே எதுவுமே சொல்கிறதில்ல. த்ரிஷா மட்டும் நீ என்ன பண்ண காத்திருக்கியோ அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. ஸோ இந்த உலகத்தில் பொண்ணு எது செஞ்சாலும் தப்பு, பையன் எது செஞ்சாலும் பொண்ணு தான் தப்பு. அந்த மாதிரி இருக்குது.